எல்லாத்துக்கும் வணக்கம். மார்கழி பிறந்த உடனேயே நம்ம திருப்பாவை பார்த்தோம் நேற்றுக்கு. திருப்பாவையோட சிறப்பு அம்சம் என்ன? ஆண்டாள் பிராட்டி தன்னுடைய தோழிகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நோன்பு நூற்று பெருமாளை நினச்சி உருகி வழிபட்டு அவரோட அருளை வேண்டி நிற்கிறது தான் திருப்பாவை. அதே போல் மார்கழி மாதத்தில் ரொம்ப சிறப்பானது திருவெம்பாவை. திருவெம்பாவைனா என்னென்னா, மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையை தரிசிக்கும் பொழுது அவர் இயற்றினதான் திருவெம்பாவை. திருவெம்பாவை சிவசக்தியோட அருட்செயலையும் நவசக்திகளோட ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிப்பதும் தான் இந்த திருவெம்பாவையோட தாத்பரியம். மனோன்மணி, சர்வபூததமணி, பல பிரதமணி, பல விக்ரமணி, கலவிகரணி, காளி, ரௌத்ரி, சேட்டை, வாமை, இவங்கெல்லாம் தான் 9 சக்திகள். இந்த சக்திகள் மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்தோட காரியமே நடைபெறுது. இதனை உணர்ந்து நம்மளும் நோன்பு நூற்று சிவபெருமானை நினச்சி தோழியரோட ஒன்று சேர்ந்து நமக்கு எல்லோர்த்துக்கும் சிவபெருமான அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது தான் இந்த திருவெம்பாவை. இப்போ இதனுடைய முதல் பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாமா? பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமளியின் மேல் நின்று புரண்டிங்கன் ஏதேனுமாகான் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இதனுடைய அழகான விளக்கம் என்னென்னா, தன்னோட தோழிக்கிட்ட சொல்கிறாங்க, வாழ் போன்ற நீண்ட கண்களை உடைய தோழியே, முதலும் முடிவுமில்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கலையா? செவிடாகிவிட்டையா? அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடுவது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுது தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையாகிவிட்டாள். ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே, நீயும் சிவபெருமானை பாட எழுந்து வருவாயாக அப்படின்னு தோழியரை பார்த்து கூப்பிட்ற மாதிரி அமைஞ்ச பாடல். நன்றி.